பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்நாள் வரையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தேவாதி தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நமக்காக நன்மைகளை மட்டும் செய்வதற்காகவே ஒருத்தர் இருக்காருன்னா நிச்சயமாய் அவர் நம் ஆண்டவர் மட்டும்தான். நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து எந்த இடத்திலும் நாம் எதற்காகவும் யாரையும் எதிர்பார்த்து அவர்களுடைய நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி யார்கிட்டையும் நம் தாழ்ந்து போகாதபடிக்கு நம் தேவைகளை சந்தித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த தேவனுக்காய் நாம் என்ன செய்திருக்கிறோம்னு இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அதே போல் இந்த கல்வாரி பாதையில் இந்த 40 நாட்கள் உபவாச நாட்களிலும் கூட நாம் தேவனோடு இடைப்பட்டு அவரோடு கூட நேரம் செலவழித்து வேத வசனங்களை வாசித்து ஆலயத்திற்கு தவறாமல் சென்று நிறைய காரியங்களை நம்ம செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்திலிருந்து விட்டு விலகி இருக்கிறோமா? நம்ம ஒன்றும் பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்ய போகிறது கிடையாது. யாருக்கும் விரோதமாய் நின்று நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. ஆனாலும் நம் தேவனுக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன காரியங்கள் தாங்க. ஆவியின் கனிகளை நம் வாழ்க்கையில் சுமந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆசையோடும் ஆவலோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அதனால் முயற்சி செய்யலாம். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு சூழ்நிலை இல்லைனாலும் வசதி இல்லைனாலும் நேரம் இல்லைனாலும் சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற நேரத்தை கொஞ்சம் அதிகரிக்கலாம். அவருடைய வசனத்தை வாசிக்கிறதுல கொஞ்சம் நேரத்தை அதிகரிக்கலாம். நம் பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி அதிகமாக சொல்லித்தரலாம். நன்மை செஞ்சவர் மட்டும்தான், அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சவர் தான் நம்ம ஆண்டவர். ஆனாலும் அவருக்கு பரிசாய் கிடைத்தது இந்த கல்வாரி சிலுவை என்பதை நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லலாம். அதே போல் அவர்களும் ஆண்டவருடைய பக்தி வைராக்கியத்தில் மேன்மேலும் வளர்கிறவர்களாய் நாம் அவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் கூட வாழலாம். இன்றைய நாளிலும் கூட ஒரு பாடலின் மூலம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காய் என்ன செய்தார் என்பதை ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த பாடலை கேட்டு நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ, கர்த்தரேசு கதறிடும் சத்தம், கர்த்தரேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தொனிக்கலையோ. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ. சிவந்த நீரம் முந்தன் மேனியையா, சிவ பங்கிதான் உந்தன் கோலமையா. சிவந்த நீரம் முந்தன் மேனியையா, சிவ பங்கிதான் உந்தன் கோலமையா. சிந்துதே உந்தன் உதிரம், சிலிர்க்குதே எந்தன் சரீரம். சிந்துதே உந்தன் உதிரம், சிலிர்க்குதே எந்தன் சரீரம். கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ. முட்களினால் உமக்கு கிரீடமையா, முதுகினில் வாரினால் அடித்தானையா. முட்களினால் உமக்கு கிரீடமையா, முதுகினில் வாரினால் அடித்தானையா. முகத்தினில் காரி உமிழ்ந்தானையா, முத்தமிட்டு காட்டி கொடுத்தானையா. முகத்தினில் காரி உமிழ்ந்தானையா, முத்தமிட்டு காட்டி கொடுத்தானையா. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம்
உருகலையோ. அற்புதங்கள் செய்த கரங்களையா, ஆணியால் கரத்தை துளைத்தானையா. அற்புதங்கள் செய்த கரங்களையா, ஆணியால் கரத்தை துளைத்தானையா. அண்டி வந்தோரை அனைத்தீரையா, அந்தரத்தில் ஜீவன் தந்தீரையா. அண்டி வந்தோரை அனைத்தீரையா, அந்தரத்தில் ஜீவன் தந்தீரையா. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ. கர்த்தரேசு கதறிடும் சத்தம், கர்த்தரேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தொனிக்கலையோ. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ. ஆம் பிரியமானவர்களே, கல்வாரியில் சிவந்த மேனியாய் அவருடைய அங்கிகள் எல்லாம் சிவப்பாய் மாற, அவருடைய உதிரத்திலிருந்து இரத்தங்கள் கசிந்தோட ஆண்டவர் நமக்காய் ஜீவனை விட்டாரே. ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு முட்களினால கிரீடங்க, முதுகில் வாரினால் அடிக்கும் பொழுது அந்த வாரினோடு கூட சதைகள் கிழித்து வரப்பட்டன. அதே போல் ஆண்டவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்து நகைத்து ஆண்டவரை காட்டி கொடுத்து சிரித்து நின்றாங்க எல்லாருமே. நமக்காக அற்புதங்களையும் நன்மைகளையும் மட்டும் செய்த கரங்களில் ஆணிகள் துளைத்தன. அண்டி வந்த எல்லாரையும் அணைச்சாரு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரை சிலுவையில் அறைய சொல்லி எல்லாருமே அவரை கைவிட்டுட்டாங்க. அன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரை அறிந்து அநேகர் கைவிட்டு இருக்கலாம். இன்றைய நாளில் ஆண்டவரை அறிந்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த இடத்திலுமே ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்காம கைவிட்டுறாம, ஒரு சில காரியங்களில் நம்மளால் மாற்றவே முடியாது, நம்ம ஒரு பெரிய ஒரு அடமெண்ட்டாக இருக்கிற காரியத்தில் ஆண்டவருக்கு கேட்டு விடுதலையை பெற்று அதிலிருந்து நாம் சாட்சிகளாக எழும்பி நிற்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நாமும் ஆண்டவருக்காய் வாழ்ந்தோம் என்கிற அந்த ஒரு மன திருப்தியோடு கூட மீதமுள்ள நாட்களை நாம் ஆண்டவருக்காய் பிரயோஜனமுள்ள நாட்களாய் நாம் மாற்றிக்கொண்டு நாமும் நம் குடும்பமும் ஆண்டவருக்காய் நிற்போம் என்று இன்றைய நாளிலே உறுதியோடு கூட விசுவாசத்தோடு கூட சாட்சியோடு கூட ஆண்டவரோடு கை கோர்த்து நாம் இந்த வாரத்தை துவங்கலாம். நிச்சயம் ஆண்டவருக்கு கண்டிப்பாக நமக்கான ஒரு விடுதலை அவர் கொடுப்பார். விசுவாசிப்போம், மேன்மை பெறுவோம். ஆமேன்.